அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 9/6/2024, அதாவது வைகாசி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருதியை திதி 3:45 வரை, அதற்கு மேல் சதுர்த்தி திதி. நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 4:30 to 6, யமகண்டம் மத்தியானம் 12 to 1:30. நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30, சாயங்காலம் 3:30 to 4:30. அதே மாதிரி சந்திராஷ்டிரமம் மத்தியானம் 2:07 வரை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, அதுக்கு மேலே தனுசு ராசிக்காரங்களுக்கு. அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன் கலர் நீங்கள் போட்டுக்கோங்க. ப்ளூ பிளாக் அவாய்ட் பண்ணுங்க. சாப்பிட வேண்டியது ஸ்வீட், இந்த கேசரி பாத்து அல்லது லெமன் ஜூஸு அல்லது கொண்டக்கடலை சுண்டல், அந்த மாதிரி சென்னா எதுவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்த ஜோதிடத்தை புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அந்த 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடுன்னு சொல்லியிருந்தேன். 4ஆம் வீடை பற்றி நேற்று 2-3 குறிப்புகள் சொன்னேன். இன்றைக்கு ஒரு 2-3 குறிப்புகளை சொல்கிறேன். இந்த 4 கூடிய கிரகத்தோட செவ்வாய் அல்லது சனி சேர, அவன் அந்த சனியும் 4 கூடியவனும் சேர்ந்திருந்தால் இளவயதிலேயே தாயாரை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி அல்லது ராகு அல்லது கேது, இந்த கிரகங்கள் இருந்தால் அவர் கபடம் சூது உடையவன், அவனை நம்பி எதையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க பெரிய வீடு கட்டுவார். அதே மாதிரி 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அம்மாவுக்கு கண்டம், வீட்டில் எப்பவும் சண்டை சச்சரவுமாக இருந்துக்கிட்டு இருக்கும். மனைவிக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்புகள் உண்டாகும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல புதன் இருந்தால் வித்தை, எல்லா வித்தைகளும் கற்கக்கூடியவன், கீர்த்திமான், பண்டிதன், எதை பற்றி கேட்டாலும் சொல்லக்கூடியவர். அதே சமயத்தில் தரித்திரவான், அதாவது எப்போவுமே எப்படின்னா வேறு நிறைய வித்தை கற்றவனுக்கு காசு சேரதில்லை. ஆனால் இவருக்கு அந்த வாகனம் அப்படிங்கிறது, தனதானியம்ங்கிறது பூர்வீகமாக வந்துக்கிட்டு இருக்கும். அவங்க அப்பா அம்மா வச்சுட்டு போன லேண்டு, வயல், அதுலேருந்து தனதானியம் வரும். இவர் புதுசாக எதுவும் பெரிய அளவு சம்பாதிச்சிருக்க மாட்டார். அது 4ஆம் இடம். ஆனால் எப்படின்னா இந்த 4ல் புதன் இருந்தால் சுகபோஜனம், அதே மாதிரி படிப்பு நல்லா வரும். 4ஆம் வீட்டில் குரு இருந்ததுன்னா சுகஜீவனம், நல்லா ஹாயாக இருந்துக்கிட்டு இருப்பார். பால் பசு பாக்கியம் உள்ளவர். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்குன்னா, அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுக்கு அவங்க அம்மாவுக்கு தீர்க்காயுள். அதே மாதிரி உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருந்து கொண்டு இருக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க போஜன பிரியர், சாப்பிட்றதுல ரொம்ப இஷ்டம், நல்ல அறுசுவை உணவு சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவர். 4ஆவது தொழிலில் எந்த தொழில் செஞ்சாலும் அவருக்கு பொருள் லாபம் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி மாடு, கன்று, பால் இதெல்லாம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், கிடைக்கும். வாகன லாபம் உண்டாகும். அதே மாதிரி வித்தை கட்டக்கூடியவன், நல்ல புத்திசாலி, கல்வி, படிப்பாளி. 4ல் சனி இருக்கும்னா மாத்திரு கண்டம், அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள், கண்டம் வரும். 2 அம்மா, மாதா 2 அப்படின்னா இவர் மூத்ததாரத்து மகனாக இருந்திருக்கலாம் அல்லது 2ஆவது மகனாக இருக்கலாம். அவருக்கு 2 அம்மா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் பிறந்து கொடுத்துட்டு இன்னொருத்தர் எடுத்து வளர்ப்பாங்க, எப்படின்னா கூட அம்மா 2ங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி மூலரோகம், பைல்ஸ் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. எள்ளு உளுந்து சாப்பிட்றதுல ரொம்ப பிரியம், உளுந்த வடை அல்லது எள்ளு முட்டை இந்த மாதிரி படுறது சாப்பிட்றதுல ரொம்ப இஷ்டம் இருக்குது. அதே மாதிரி பூர்வமாக, அதாவது பழைய பூர்வ தாத்தா பாட்டி அப்பம்மா அந்த மாதிரி வரக்கூடிய பூமியை ஏதோ காரணத்தினால வித்துடுவார், எல்லாம் போக்கிடுவார். அதே மாதிரி ரிலேஷன்கிட்ட விரோதியாக தான் பார்ப்பாங்க, நல்ல பேர் எடுக்க முடியாது. இது 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுக்கு உண்டான பலன்கள். 4ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் மாதா 2 பேர், அம்மா 2 அம்மாக்கள் இருப்பாங்க. அதே சமயத்தில் பெரிய படிப்பாளி கிடையாது, ஏதோ எழுத படிக்க தெரிஞ்ச அளவுக்கு கல்வி, அர்த்தம். இப்போ இத்துடன் அந்த 4ஆம் வீட்டுக்கு உண்டான பலன்கள் நிறைவேறுகிறது. அடுத்து நம்ம ஜோதிட பாடம், அதாவது ராசி பலன், 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை ரசிக்கக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள், விரும்பக்கூடியவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி.
எவ்வளவு அதிர்ஷ்டகரமான ஓரளவு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் தான். மருத்துவம் அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு நல்வாய்ப்பு வந்து சேர்கிறது. பணவரவு ஓரளவு நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் வந்து உங்கள் வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. உத்தியோகம் நன்றாகவே செல்கிறது. அடுத்து ரிஷபராசி. வீடு மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சொந்த வீடு இல்லாதவங்க வந்து வீடு மாற்றலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் இருக்கிற வீடு உங்களுக்கு நல்லாவே செட் ஆகிருக்குது, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் நிலை வந்த குழப்ப நிலை கொஞ்சம் மாறி இருக்கு. வர வேண்டிய பணம் கூட வந்து சேருகிறது. அடுத்து மிதுன ராசி. இளைய சகோதரன், அதாவது தம்பி அல்லது தங்கை உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. மனதைரியம் கொஞ்சம் குறையுது. வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள்னால கூட காரணமாக இருக்கலாம். பட் கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்து பழையபடி தயாராகிடுவீங்க. அந்த மனம் கஷ்டம், மனக்குழப்பம் இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் தான் உங்களுக்கு பழையபடி பிக்கப் ஆகிடுறீங்க. அடுத்து கடகராசி. உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளவு பணம் வேண்டாலும் உங்களால் புரட்ட முடிகிறது. அதே மாதிரி வந்து அந்த செலவை மாத்திரம் உங்களால் குறைக்க முடிகிறதில்ல. அம்மா வந்து உங்களை வந்து பிரிந்திருக்கிறார் இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட். உடலில் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஆரோக்கியம் ஓரளவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்மராசி. அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க வந்து வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல பெர்மனண்ட்டான வேலை உத்தியோகம் கிடைக்கிறது. வீடு வாகன யோகம் கூட உங்களுக்கு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. எதிர்ப்பு சக்திகள் வந்து உங்களை விட்டு விலகி போயிடுது. ஆமாம், தினமும் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வாங்க. இன்னும் நன்றாக நடக்கும். அடுத்து கன்னியாராசி. நீண்டகால போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தியாகி போய்கிட்டு இருக்குது. பிரசித்தி பெற்ற ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. தொழில் ஓரளவு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் வீடு சொந்தமாக வாங்கணுங்க உங்கள் எண்ணம் மட்டும் இன்னும் ஈடேறவில்லை. விரைவில் ஈடேறும். அடுத்து துளாராசி. உங்களோட நண்பர்கள் வந்து உங்களுக்கு தவறான வழியை காட்டுறாங்க. உஷாராக இருந்துக்கோங்க. சிந்தித்து முடிவெடுங்கள். சுபகாரிய வேலை வந்து இன்னும் ஆரம்பிக்கலை. அதனால் வந்து என்னடா இது இன்னும் ஒன்று ஆரம்பிக்கலை, செஞ்சு முடிக்கலான்னு மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டு எல்லாம் கரெக்டான சமயத்தில் நல்லதாகவே நடக்கும். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா போய்கிட்டு இருக்குது. அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உடையவன் நீங்கள். அதனால் எல்லாத்தையும் நல்ல மனுஷன், நல்ல பையங்கிற பேரை வாங்கியிருக்கிறீங்க. அடுத்து விருச்சிக ராசி. வேலை இல்லாமல் இருந்த நல்ல படித்த மனைவிக்கு வேலை கிடைக்கிறது. அதே மாதிரி பணவரவு கூட நன்றாக இருக்கிறது. மாணவர்கள், அதாவது ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் வந்து முதல்ல சீட்டு கிடைக்குது. பகல் 2-7 வரை சந்திராஷ்டமம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து எந்த காரியத்தையும் செய்யலாம். நன்றாக வெற்றிகரமாகவே முடியும். அடுத்து தனுசு ராசி. அப்பாவோட இருந்த சிறு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே வீட்டில். அம்மா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மத்தியானத்துக்கு மேலே அந்த சந்திராஷ்டிரமம். ஸோ பேச்சை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் செய்யலாம் என்று நினைக்கிறீங்க, ஆனால் செய்வதில்லை. உடல் வந்து ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி. பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து அதிக உஷ்ணத்தினால சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கீரை, தயிர், மோர் ஆகிய பொருட்களை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டு, இன்ஜினியரிங், போலீஸ் இந்த மாதிரிப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவியோட சிறு கருத்து வேறுபாடு வந்து சரியாகி விடுகிறது. அடுத்து கும்பராசி. மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. எந்த வேலையும் நீங்கள் வந்து ரொம்ப நளினமாக நாசூக்காக செய்யக்கூடிய ஆள் நீங்கள். அதே மாதிரி வந்து பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. மனம் வந்து தெளிவாக இருக்கிறது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அடுத்து மீனராசி. உத்தியோகத்தில் வந்து சின்ன ஒரு சேஞ்ச் தெரியுது. கடன் பிரச்சனை வந்து ஒரு ஃபைனலைஸ் ஆகிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. அம்மாவோட ஹெல்த்து, ஆரோக்கியம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு.
பணவரவும் ஓகே, நல்லா போய்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் நன்றாக அதிகரிக்கிறது. வீட்டை நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி வைக்கிறீங்க. ஆமாம், அதே மாதிரி சாயங்காலம் மறக்காமல் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இன்றைய பொழுது நன்றாகவே இருக்கும். வரக்கூடிய காலகட்டங்களில் கூட உங்களுக்கு இந்த மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கிறது.